வியர்ஸ், ஜிஆர்பி உதயம் நெய் வழங்கும் உப்புளி மிளகாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முப்பருப்பு வடை. இப்போ நம்மளுடைய முப்பருப்பு வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து மூணுத்தையும் வந்து ஊற போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஒரே அளவு. இப்போ 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்தோன்னா 50 கிராம் துவரம்பருப்பு. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து சும்மா ஒரு இவ்வளோண்டு போட்டால் போதும், ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டால் போதும். வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, கருவேப்பிலை, சோம்பு, காஞ்ச மிளகாய், இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஒரு சட்டியில் விட்டுருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு காய வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு இந்த மிக்ஸியில் வந்து கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், இது கூடவே கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் இஞ்சி மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சுற்று நம்ம சுற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்மளுடைய பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்மளுடைய பருப்பை நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப மாவாக அரைக்காமல் 1-2 மா தான் நம்ம சுற்ற போகிறோம். இது வந்து இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இது வந்து இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து மூணுமே சேர்த்து பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக மசால் வடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு, நம்ம மற்ற வெங்காயம், பச்சை மிளகாய் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இல்லை உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெதுவடை மாதிரி பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி முப்பருப்பு வடையாக பண்ணியிருக்கோம். இந்த துவரம்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்மளுடைய வடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வடையில் வந்து துவரம்பருப்பு சேர்த்து பண்ண மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை வந்து ரொம்ப எம்மியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் நிறைய நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். கொஞ்சமாக உப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட வடை மாவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து எப்பயும் போல் யூஸ்வல் வடையாக நம்ம தட்டிக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா ஒரு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம கையில். இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சின்னதாகவும் போடக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் போட தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா ஒரு கட்லெட் ஷேப்பில் எடுத்துகிட்டு இதில் வந்து சிறுகீரை வந்து நீங்கள் நிறைய சேர்த்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை வடையாது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து சிம் ஃபயரில் வச்சுட்டு இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப மசால் வடை மாதிரி குட்டி குட்டியாக போடாமல் ஓரளவுக்கு நல்லாவே இதை ரொம்ப மெல்லிசாகவும் தட்ட வேண்டாம், ஓரளவுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கணும். இப்போ நம்மளோட வடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டிருக்கோம். நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட வடை பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நம்ம நல்லா வந்து கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பிளேட்டில் நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த வடை கூடவே நீங்கள் வந்து வேரியேஷனாக இல்லை நிறைய நிறைய நறுக்கி போட்டு ஒரு வேரியேஷன் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறுக்கீரை நல்லா பொடியாக நறுக்கி போட்டு அதை சேர்த்து பண்ணிங்கன்னா கீரை வடை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய நீங்கள் வேரியேஷன் கொடுத்து பண்ணலாம். ஆனால் எதுனாலுமே வந்து நீங்கள் வந்து துவரம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட்டில் போட்டுட்டு உளுந்து கம்மியாக போட்டு பண்ணுங்கள். நம்ம மசால் வடையை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் வந்து இது 6 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சூடாக இருந்தால் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த வடை 6 நாளுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட முப்பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ரெசிபி இது. இதே மாதிரி ரெசிபியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.